கம்பலம் முன்னம் அவனுடைய நாமங்கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணங் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், என்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்தாள் தன்னாமங்கட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நாங்கள் திருவிசைப்பாவில 18வதுக்கு வந்துட்டோம். என்ன? பூந்துருத்தி நம்பி காட நம்பி. இவ்வளவு நாளும் கருவூர்த்தவற்றை படிச்ச நாங்கள். அவற்றை 10 பதிகம் முடிஞ்சது. அப்ப இன்றைக்கு பூந்துருத்தி நம்பி காட நம்பி அருளி செய்த திருவிசைப்பா என்று படியுங்க. பூந்துருத்தி இல்ல தும்புரிநாதரை தான் அப்படி போட்டிருக்காங்க. தும்புரிநாதர் ஒன்று இருக்கு இல்லையாண்டி, பூந்துருத்தி என்ற ஒரு இடம் இருக்குதாண்டி, படியுங்கோ. திருவாரூர்ல பூந்துருத்தி நம்பி காட நம்பி அருள் திருவிசைப்பா. பூந்துருத்தி நம்பி காட நம்பி இவர் திருவையாற்றுக்கு அண்மையில் உள்ள திருப்பூந்துருத்தியில் பிறந்தவர். காடன் நினைவர் தம்மை குறிப்பிடுதலால் புலனாம் ஆடவரிற் சிறந்தோன் என்னும் பெருமை பொருளை தரும். நம்பி என்ற சொல் இவரது இயற்பெயரின் முன்னும் பின்னும் இணைத்து வழங்கப் பெறுதலால் இவர் பால் அமைந்த பெருஞ்சிறப்பு இனிது புலனாகும். இவர் பால் அமைந்த பெருஞ்சிறப்பு இனிது புலனாகும். இவர் பாடிய திருவிசைப்பா பதிகங்கள் 2 முறையே திருவாவூரை தில்லை சிற்றம்பலத்தையும் போற்றுவனவாக அமைந்துள்ளன. அவற்றுள் திருவாரூர் திருவிசைப்பாவில் 2 திருப்பாடல்களே காணப்படுகின்றன. திருவாரூர் ஆதியாய் விளங்கும் வீதி விளங்க பெருமான் பவனி போந்து நடங்குலாவிய சிறப்பினை இப்பாடல்கள் விரித்து உரைக்கின்றன. பத்தியாய் உணர்வோர் அருளை வாய்மடுத்து பருகுதோர் அமுதமொத்த அவர்க்கே சித்தியாவிருக்கும் தேவர்கள் இவர்தற் திருவுரு விருந்தவா பாரீர். சத்தியாய் சிவமுமாய் உலகலாம் படைத்த தனி முழு முதலுமாய் அதற்கோர் வித்துமாய் ஆறுவிராதியாய் வீதி விடங்கராய் நடங்குலாவினாரே என்ற பாடல் படிக்கும் தோறும் சுவை தருவதாய் பூந்துருத்தி பூந்துருத்தியில பிறந்தவர் நம்பி. அவருக்கு காடவர் தான் பெயர். பழைய காலத்துல ஆண்களை நம்பி என்று சொல்றது. அவருக்கு நம்பி காட நம்பி என்று சிறப்பு. அழகான ஆண்களை பார்த்து நம்பி என்று நம்பி. அப்ப அதை சொல்லுங்க. நம்பி காட நம்பி. இந்திரமுத்தினாருக்கு நம்பி ஆண்டார் நம்பி என்ற நம்பியானான்னு சொல்றானே, அழகான ஆக்களை பார்த்து நம்பி என்ற பாடல் படிக்கின்றோறும் சுவையை தருவதாய் பூந்துருத்தி நம்பி காட நம்பி பெற்ற சிவ அனுபவ பயனை புறப்படுத்துகின்றது. இவர் பாடிய கோயில் திருவிசைப்பா சாரளாபாணி என்ற பண்ணுக்குரியதாக இசையமைக்க பெற்றது. தில்லையம்பலம் எல்லாம் வல்ல சிவபெருமான் ஆடல் புரியும் நாட அரங்காக விளங்கிய பேரழகினை விரித்துரைப்பது இத்திருப்பதிகம். இதன்கண் 2ஆம் பாடல் முதல் 5ஆம் பாடல் வரை உள்ள 4 திருப்பாடல்களும் கண்ணப்பர் கண்புள்ளர் கணம்புள்ளர் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சேரமான் சோழன் நம்பியூரார் ஆகிய பெருமக்களுக்கு தில்லையம்பலவன் உயர்ந்து வீடு வீராகிய பேரின்பத்தை வழங்கி இந்த பந்தி அடுத்த பதியம் 19வது பதியம் இந்த காடவர் நம்பிதான் செய்தவர். அவரை பற்றி அதை பற்றி தான் சொல்லுது. இவர் பாடிய கோயில் திருவிசைப்பா கோயில் அதை பற்றி சொல்லுது. வழங்கி தில்லை சிற்றம்பலத்தில் குடிவாழ்க்கை கொண்டு விளங்கும் அருட்பண்பினை உளமுருகி போற்றுவனவாக. சரி, அனுவாசிக்கட்டும். அடுத்த பந்திக்கு வந்தாச்சு. எனக்கு அடுத்தது நான் தான் தேவாரம் படிச்சேன். அனு படிக்கணும். அனு பிந்தினபடியா உங்களை விட்டுறான்னு இப்போ அனு படிக்குங்க. தில்லை சிற்றம்பலத்து மறந்து போயிருந்துட்டு அனு
ஓமாம். தில்லை சிற்றம்பலத்தில் குடிவாழ்க்கை கொண்டு விளங்கும் அருட்பண்பினை உளமுடித்து போற்றுவனவாக அமைந்துள்ளன. இத்திருப்பதிகங்கள் இரண்டும் கண்டராதித்தர் திருவிசைப்பாவுக்கு முன்வரிசைப்படுத்தப்பட்டிருந்ததால் நம்பிகாட நம்பிகள் வாழ்ந்த காலம் கண்டராதித்த சோழரது ஆட்சி காலமாகிய கிறிஸ்துக்கு பின் 10ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதி என கொள்ளுதல் பொருத்தமாகும். 18 திருவாரூர். இத்திருப்பதிகத்தில் 2 திருப்பாட்டுக்களே காணப்படுகின்றன. அவை இரண்டும் திருவாரூர் பெருமானது திருவுருவச் சிற்பத்தை வியந்து கூறுகின்றன. திருவுருவச் சிறப்பை வியந்து கூறுகின்றன. திரு ஆரூர். மயிலாடுதுறை, திருத்துறைப்பூண்டி, தஞ்சாவூர், திருத்துறைப்பூண்டி தொடர்வண்டி பாதையில் உள்ள தொடர்வண்டி நிலையம் மயிலாடுதுறை, தஞ்சை, காரைக்கால் முதலிய பல நகரங்களில் இருந்து பேருந்துகள் உள்ளன. இது சோழ நாட்டு காவிரி தென்கரை தலங்கள் 87வது தலமாகும். இவ்வூர் மிக பழமை வாய்ந்தது. இச்செய்தியை திருவினான் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலாய் கொண்ட நாளே. 6வது திருமுறையில 34வது பதிகம் பாட்டு 1வது பாட்டுல அப்பர் சுவாமிகள் தேவார பகுதியால் அறியலாம். இவ்வூரினுள் பூங்கோயில், அறநெறி, பறவையும் மண்டலி என்னும் 3 பாடல்கள் பெற்ற கோவில்கள் இருக்கின்றன. இவற்றுள் புற்றிடங்கொண்டார் வன்மீகநாதர் எழுந்தருளியிருக்கும் திருக்கோயிலே பூங்கோயில் என பெயர் வரும். இதுவே திருமூலட்டானம் எனவும் வழங்கப்படும். இதற்கு 34 பதிகங்கள் இருக்கின்றன. இது சிவலோக ராஜதானி ஆகும். அறநெறி நம்பி அடிகளார் தண்ணீரால் விளக்கேற்றி வைத்து வழிபட்ட திருக்கோயிலாகும். இச்செய்தியை திருநாவுக்கரசு பெருந்தகையார் இவ்வூர் திருவித்தத்தில் நம்பி நீரால் திருவிளக்கிட்டமை நீணாடறியுமன்றே 4வது திருமுறையில 10வது 102வது பதிகத்துல 12வது பாடல்ல சிறப்பித்துள்ளார். இது கோயில் திருவிசைப்பா பதிகம் பாடிய கண்டராதித்த சோழதேவரது மனைவியாராகிய செம்பியன் மாதேவியாரால் கட்டப்பெற்றது. கட்டப்பெற்ற கற்றளியை உடையது. இதற்கு அப்பர் அருளிய பதியங்கள் 2 உள்ளன. இக்கோயில் 2ஆம் பிரகாரத்தில் மேற்கு முகமாக இருக்கிறது. பரவியுள் மண்டலி. பரவனாச்சியார் தமது மாளிகையின் ஒரு பகுதியில் மண்ணால் சிறு கோயில் கட்டி அதில் இறைவனை எழுந்தருளிவித்து நாளும் வழிபட்ட கோயிலாகும். இது சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடப்பெற்ற சிறப்புடையது. இது தெற்கு கோபுரத்துக்கு அண்மையில் இருக்கிறது. ஒரு காலத்து வருணன் இந்நகர் மீது அனுப்பிய கடலை உண்டமை பற்றி தலத்துக்கு பறவையுள் மண்டலி என்று பெயர் எய்தியது என்றும் கூறுவர். ஆக இத்தலத்துக்கு 37 பதிகங்களும் வேறு திருமுறைகளில் பல பாடல்களும் இருக்கின்றன. இத்தலத்தின் தேரும் திருவிழாவும் திருக்கோயிலும் திருக்குளமும் இவ்வூர் தேவாரங்களில் வைத்து பாடப்பெற்றுள்ளன. திருக்குளமும் திருக்கோயிலும் செங்கழு நீர் ஓடையும் தனித்தனி 5 வேலிகள் பரப்புடையவன. பிறக்க முத்தி தருவது. தியாகேசர் எழுந்தருளியுள்ள 7 விட்ட தலங்களுள் முதன்மை பெற்றது. பஞ்சபூத தலங்களில் பிரிதிவித்தலமாய் உள்ளது. திருமகளால் பூசிக்க பெற்றது. இங்குள்ள தேவாசிரிய மண்டபத்தில் இருந்த அடியவர்களை கண்டுதான் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையை அருளினார். பிற்காலத்தில் பெரிய புராணம் என்ற பெருங்காப்பியம் உருவாக மூலம் இந்த பதியந்தான். அவர் விருத்தாசலத்தில் மணிமுத்தா நதியிலிட்ட பொன்னை மிகப்பெரிய கமலாயம் என்னும் திருக்குளத்திலிருந்து எடுத்து பரவையாருக்கு கொடுத்த பழம்பதி இதுவேயாகும். அவர் பொருட்டு பரவன் ஆட்சியாரிடம் சிவபெருமான் 2 முறை நள்ளிரவில் தூது நடந்து சென்ற திருவீதியை உடையது. இச்செய்தியை அடியேற்கு எளிவந்த தூதனை என்னும் அவரது தேவார பகுதி உறுதிப்படுத்தும். காஞ்சிபுரத்தில் ஒரு கண் பெற்ற அவர் மீளா அடிமை என்று தொடங்கும். இன்றைக்கு காலமா நாங்கள் இந்த மீளா அடிமை புஷ்பராணியின் செலெக்ஷன். அப்ப நான் இந்த திருவாரூரை பற்றியெல்லாம் அங்க சொல்ல வேண்டி வந்தது. அப்ப மீளா அடிமை என்று இந்த பாட்டு தான் படித்த நாங்கள் சுந்தரர் என்று தொடங்கும் திருப்பதியத்தை பாடி மற்றொரு கண் பார்வையும் பெற்றது. இத்தலத்தில்தான் நமினந்தி அடிகள், செருத்துணை நாயனார், தண்டியடிகள் நாயனார், களச்சிங்க நாயனார், விரண்மிண்ட நாயனார் இவர்கள் முக்தி பெற்றதும் இப்பதியிலேதான். இத்தலம் சோழ மன்னர்கள் முடிசூட்டி கொள்ளும் தலங்கள் 5 ஒன்றாகும்.
ஒரு குலத்துக்கு ஒரு மகன் உள்ளான் என்பதையும் ஓராது ஓரான் கன்றுக்காக தன் மகனது உயிரை போக்கிய மனுநீதி சோழன் ஆண்டதும் இப்பதியேதான். திருவாரூர் அண்டிபடிங்க பிறந்தார்கள் எல்லாருக்கும். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்று மிச்சத்தை படியுங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதிலிருந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று படியுங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாய் மலர்ந்திரளி இருப்பதால் இப்பதியின் பெருமையை அளவிடுவார் யார்? இதை விவரிப்பின் அகலும் தொகுப்பின் எஞ்சும். பெரிய புராணத்தில் உள்ள திருவாரூர் சிறப்பு என்னும் பகுதி படித்து இன்புறுதற்குரியதாகும். திருவாதிரை திருவிழா பழங்காலத்தில் இவ்விழா பெருஞ்சிறப்புடன் கொண்டாடப்பட்டு வந்தது. அவ்விழாவை அப்பர் சுவாமிகள் கண்டு கழித்து அதன் சிறப்பை முத்து விதானம் திருமுறை 4 பாடல் பதிகம் 21 பாடல் 1 என்று தொடங்கும் ஒரு பதிகத்தினால் ஞானசம்பந்த பெருமையாருக்கு கூறி அருளி இருக்கின்றார்கள். ஞானசம்பந்த பெருந்தகையாருக்கு கூறி அருளி இருக்கின்றார்கள். பங்குனி உத்திர திருவிழா இது மாசி மாதம் அத்த நட்சத்திரத்தில் கொடியேறி பங்குனி உத்திர நட்சத்திரத்தில் தீர்த்தம் நடைபெறும் திருவிழாவாகும். இவ்விழா நினைவிற்கு வரவே ஒற்றியூரில் இருந்து சுந்தரமூர்த்தி நாயனார் சூளுறவையும் மறந்து கோமால இருந்த அதையும் மறந்து திருவாரூருக்கு புறப்பட்டார் என்று பெரிய புராணம் செப்புகிறது. அதனால் இவ்விரு விழாக்களும் பழங்காலம் முதல் நடந்து வரும் சிறப்புடையவனாதலாய் நன்கு அறியலாம். பூங்கோயிலில் எழுந்தருளி இருக்கும் இறைவனாரின் திருப்பெயர்கள் வான்மீகநாதர், ஆனா வான்மீகநாதர் என்று சொல்றேன். இதுல வெண்ணண்டு போட்டிருக்கீங்க தெரியா? ஆனா வான்மீகநாதர் தான் அங்க இருக்கிறார் திருவாரூர். வன்மீகநாதர் விட்டிடங்கொண்டார். திருமூலட்டானநாதர் இரவியாரின் பெயர் அல்லியம் பூங்கோதை அம்மை. யோக நிலையில் தனிக்கோயில் கமலாம்பியாக எழுந்தருளில் உள்ளார். இக்கோயிலின் விளங்கும் கட்டளைகளுள் ராஜன் கட்டளை தருமை ஆதீன அருளாட்சியில் உள்ளது. இத்தலத்தில் எழுந்தருளி இருக்கும் தியாகராசர் முதலில் திருமாலால் திருப்பார்கடலில் வழிபட பெற்றவர். பிறகு அவரால் இந்திரனுக்கும் பிறகு இந்திரனால் முசுகுந்த சக்கரவர்த்திக்கும் அளிக்க பெற்றது. அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியால் இவ்வூரின் பிரதிட்ட செய்ய பெற்றவர். மார்கழி திருவாதிரையும் பங்குனி உத்திரமும் இவரை வழிபடுவதற்கு சிறந்த அது சிவபெருமான நாள் தான். மார்கழி திருவாதிரையும் பங்குனி உத்திரம் வழிபதற்கு சிறந்த நாட்கள் என்று அறிஞர் உரைத்துள்ளனர். இவர் எழுந்தள்ளி இருக்கும் இடம் தேவசபை என்றும் இவருக்கு தென்றல் காற்று வரும் கல் சன்னல் கல் சன்னல் திரு சாலகம் என்றும் இவருக்கு கொடி தியாக கொடி என்றும் இவருடைய தேருக்கு ஆழித்தேர் என்றும் இவரை எழுந்தருள பண்ணும் பிள்ளை தண்டுகளை திருவாடு தண்டு மாணிக்க தண்டு என்றும் பெயர் பெற்றுள்ளன. இவர் சந்நிதியில் நந்தி தேவர் என்ற கோலத்தில் உள்ளார். இத்தலத்து வழிபாட்டு காலங்களுள் திருவந்திக்காப்பும் மிக்க விசேடமுடையது. இவருடைய நடனம் அஜபா நடனம், குயங்க நடனம் என பாராட்டப்படும். ஸ்ரீ கமலை ஞானப்பிரகாச சுவாமிகள் தருமை ஆதீனத்தை நிறுவிய ஸ்ரீ குருஞான சம்பந்தருக்கு உபதேசம் செய்த அருள்மிகு சித்தீச்சரம் திருக்கோயில் ஆலயத்தின் வடபால் உள்ளது. அஜபா நடனம் என்னன்னு தெரியுமோ? அஜபா நடனம் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க தவள மாதிரி ஆடுறதுதான் அஜபா நடனம். புஜங்க நடனம் அது பாம்பு மாதிரி ஆடுறது. புஜங்க நடனம் இஞ்சி ஆடினவர் என்ன அந்த நஞ்சு உண்டாப்புற பால்கடல திரியக்க நஞ்சு வந்ததல்லோ அதுக்கு பிறகு
உடனே அந்த பாம்புட்டோன்னா அதை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு பாம்பு மாதிரி தான் ஆடினவ பாம்புட நஞ்ச புஜங்கல்ல. குடி பாம்புட நஞ்ச குடிச்சோன்னா பாம்புட நடனம் வந்துட்டுதான். இது தல அஜபா நடனம் விநாயகர் இந்த திருவாரூர்ல தான் ஆடினவ. தல விநாயகர் வாதாபி விநாயகர் திருவாரூர் தல மகிமைகள் கூறும் நூல்கள். திருவாரூர் மும்மணி கோவை இது அறுபான் மும்மை நாயன்மார்கள் ஒருவராகிய சேரமான் பெருமாள் நாயனாரால் இயற்றப்பெற்றது. 11ஆம் திருமுறையில் உள்ள நூல்களுள் ஒன்றாய் விளங்கும் சிறப்புடையது. கமலாலய சிறப்பு இது சிதம்பரம் மறைஞான சம்பந்தரால் இயற்றப்பெற்றது. திருவாரூர் புராணம் நிரம்ப அழகிய தேசியருடைய மாணக்கராகிய அழகை சம்பந்தன் என்பவரால் செய்யப்பெற்றது. திருவாரூர் உலா அந்த கவி வீரராகவ முதலியாரால் இயற்றப்பெற்றது. அந்தக கவி வீரராகவ முதலியாரால் இயற்றப்பெற்றது. தியாகராச லீலை திருச்சிரபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களால் இயற்றப்பெற்றது. இது முற்றுப்பெறாத நிலையில் உள்ளதாம். திருவாரூர் நான்மணி மாலை இதையருளியோர் குமரகுருவர சுவாமிகள். தியாகராச பள்ளு இதை ஆக்கியோர் 16ஆம் நூற்றாண்டில் விளங்கியிருந்த கமலை ஞான பிரகாசர் ஆவார். திருவாரூர் பன்மணி மாலை இலக்கண விளக்கம் இயற்றிய திருவாரூர் வைத்தியநாத தேசிகரால் ஆக்கப்பெற்றது. திருவாரூர் ஒரு துறை கோவை இது வெறி விளக்கு என்னும் ஒரு துறையை வைத்துக்கொண்டு 400 பாடல்களாக ஆக்கப்பெற்றது நூல். இதன் ஆசிரியர் கீழ்வேளூர் குருசாமி. திருவாரூர் கோவை இது எல்லப்ப நாவலர் என்னும் புலவரால் பாடப்பெற்ற சொற்சுவை பொருட்சுவை நிரம்பிய நூல்கள். அம்மா கமலாம்பிகை பிள்ளை தமிழ் தருமை என்னுடைய பேர் கமலாம்பிகை. இந்த கோயிலின் அம்மனுக்கு பேர் கமலாம்பிகை. முதல் படிச்ச நாங்கள் அமுதாம்பிகை அந்த அம்மனுக்கு எங்கட அக்காண்ட பேர். தருமை ஆதீனத்து அடியார் கூட்டங்களில் ஒருவராய் விளங்கி இந்த சிதம்பர முனிவரால் இயற்றப்பெற்றது. இவர்களன்றி திருவாரூர் மாலை கமலாம்பிகை மாலை முதலான நூல்களும் காளமக புலவர் முதலானோரின் தனப்பாடனர். கமலாலயத்தின் வடகிழக்கு மூலையில் மாற்றுரைத்த பிள்ளையாரின் திருக்கோயில் இருக்கிறது. திருவாரூர் தேரழகு என்னும் உலக வழக்கு இவ்வூர் தேரின் சிறப்பை தெரிவிப்பதாம். தலப்பெருமையை விளக்கும் புராண பாடல் ஒன்று பின்வருமாறு. திருமகள் தவம் செய் செல்வத் திருவாரூர் பணிவன் என்னா ஒருவனேளடி நடந்து மீண்டிடின் ஒப்பில் காசி விரிவுணற் கங்கையாடி மீண்டவனானதென்றால் இருடிகால் ஆரூர் மேன்மை பிரமற்கு எம்பியவற்றோ. திருவாரூர் புராணம் தல மகிமை சுருக்கத்தில் அது இருக்காம். பஞ்சமம் திருச்சிட்டம்பலம் இது 18வது பதியம். திருவிசைப்பாவில் 18வது பதியம் படிக்க போறோம். கைக்குவான் முத்தின் சரிவளை பெய்து கழுத்திலோர் தனிவடம் கட்டி முக்கண் நாயகராய் பவனி போந்து இங்கண் முறிவதோர் முறிவுமை அளவும் தக்க சீர்கங்கை அளவும் அன்றென்னோ தம்பொரு பாடுலகு அதன் மேல் மிக்க சீராரூர் ஆரிய ஆதியாய் வீதி விடங்கராய் நடங்குலாவினரே. கைகளில் வெள்ளிய முத்துக்களாலாய தோல் வளைகளை அணிந்து கழுத்தில் ஒப்பற்ற தனி மாலையை சூடி 3 கண்களையுடைய தலைவராய் இவ்வுலகிலேயே மிக்க சிறப்பையுடைய திருவாரூரில் முதல்வராய் வீதிகளில் திருவிழா போகும் அழகராய் அசபா நடனம் என்று போற்றப்படும். தனக்கு தெரியுமோ அசபா நடனம் என்னண்டு? மூச்சாவது இந்த விஷ்ணு அந்த இதன் தான் அந்த பதஞ்சலி கேட்கிறார். என்ன இன்றைக்கு எனக்கு வித்தியாசமா இருக்குது என்னன்னு கேட்கத்தான் அவர் சொல்றார். நான் அசபா நடனத்தை பார்த்து ரசிச்சு கொண்டிருக்கிறேன் தான் அவர் பதஞ்சலி சொல்றார். ஆனா அதுக்கு அசபா நடனத்துக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. என்னது நீ சொல்ற சரி என்னமோண்டு இருக்கு. மூச்சுன்னு சொன்னவர அதான் மேல் மூச்சு கீழ் மூச்சு வேற அது மேல் மூச்சு கீழ் மூச்சு. சரி தவளை மாதிரி ஆடுறது. தவளை
இப்படி எனக்கு கிளாஸ் தவளை மேல் மூச்சு கீழ் மூச்சு வேண்டேக்க அப்படி இப்படித்தானே ஆடும். அத தவளை நடனம் என்று சொல்ல வேணும். அந்த 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 ஸ்பெஷல் இருக்கு அதுல. அசபா நடனம் என்று போற்றப்படும். கூத்தினை சிறப்பாக புரிந்து வருகிறார். திருவீதி உலா மேற்கொண்டு இங்கனம் உடம்பை வளைத்து எம்பெருமான் ஆடும் ஆட்டத்தின் விளக்கம் உமாதேவி அளவிலும் கங்காதேவி அளவிலும் அடங்காது மேம்பட்டுள்ளது எம்பெருமானுடைய கொள்கைதான் ஜாதோ. நீர் சொல்லேக்க நான் சொன்னேன், நான் சரி சொல்றது சரி, என்னும் ஒன்று விசேஷம் இருக்குன்னு நண்டு கேட்டேன். வாசிங்கோ. ஓ என்னடா மேல இருக்கு. வேலை இல்ல வேலை இதுல இருந்தான் தொடங்கு பொறும்பா இனி குறிப்புறகுல வருது. வாழ்முத்தின் வெண்மையான முத்துக்களையுடைய சரி தோள்வளை வளை கைவளை முறிவது ஓர் முறிவு விளங்குவதாகிய ஒரு விளக்கம். உமாதேவியின் அளவிலும் கங்காதேவியின் அளவிலும் அடங்குவது அன்று மேம்பட்டது என்றவாறு உண்மைகள் என்னோடு சிறப்பு என்னோ தம் ஒருபாடு என்றதை தம் ஒருபாடு என்னோ என மாற்றி இறுதியில் கூட்டி உரைக்க ஒருபாடு கொள்கை வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொள்ளுதல் போலும் என்பதாம். இவர் முசுகுந்த சக்கரவர்த்தியால் இந்திரலோகத்திலிருந்து கொணர்ந்து திருவாரூர் எழுந்தருளிவிக்கப்பட்டவராதல் அறிக. இந்த மூர்த்தியை இந்த லிங்கத்தை கொண்டு வந்து அங்க அவரால் தான் வைக்கப்பட்டது. ஆதி முதல்வன் இது பன்மை ஒருமை மயக்கம் வீதி விடங்கர் தெருவிரு உலாவரும் அழகர் இது தியாகராச பெருமான் திருவாரூரில் புற்றிடங்கொண்டார் திருமூலத்தானத்தை இருக்க இவர் வீதியில் எழுந்தருளி வந்து ஆட்சி வழங்குவராதலின் இப்பெயர் அதுக்காகத்தான் அவருக்கு பெயர் வீதி விடங்கர். ஏனென்றா அவர் வெளியில தான் வருவார், ஆனா புற்றிடங்கொண்டார் அந்த மூலஸ்தானத்திலேயே இருப்பார். அவரைத்தான் முசுகுந்த சக்கரவர்த்தி கொண்டு வச்சவர். இவர் வீதியில் எழுந்தருளுங்கால் நடனம் புரிந்து வருதலும் அந்த நடனம் அசபா நடனம் என்று போற்றப்படும். அப்ப அவர் அந்த வீதி விடங்கிறத சுத்தி கொண்டு வரைக்குள்ளதான் அந்த தவளை நடனம் மாதிரி அந்த அவளை கொண்டு வர்றது. இந்த பார்த்துருக்குறேன் நான் சில கோயில்கள் அப்படி இன்றையதான் தெரியும் அது அசபா நடனம் போற்றப்படுதலும் அந்நடனத்தை அவர் முதற்கண் திருமாலின் நிதியத்தில் இருந்து புரிந்தவராதலும் அறிந்து கொள்க. இரண்டாவது பாட்டை தானா படியுங்கோ. பத்தியாய் உணர்வோர் அருளைவாய் மடுத்து பருகுதோர் அமுதமொத்தவர்க்கே தித்தியாயிருக்கும் தேவர்கள் இவர்தம் திருவுரு இருந்தவா பாரீர். சக்தியாய் சிவமுமாய் உலகெல்லாம் படைத்த தனி முழு முதலுமாய் அதற்கோர் வித்துமாய் ஆரூராதியாய் ஆதியாய் என்று இல்லதனா பேரும் ஆதி விடங்கராய் ஆரூர் ஆதியாய். ஓகே 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 நான் தான் வீதி ஆதி என்று பார்த்துட்டேன். ஓகே வித்துமாய் ஆரூர் வீதியாய் வீதி விடங்கராய் நடம் முலாவினரே டம்பலம். வாசியுங்க பொழிப்புரைய. பொழிப்புரை. தேவர்களே, சிவபெருமானிடத்து பக்தியோடு தியானிப்பவர்கள் அவனுடைய அருளை பெருக அவர்கள் பருகுந்தோறும் அமுதம் போல அவரிடத்தில் அவ்வருள் இனிமை வழங்கும். இவருடைய அழகிய உருவம் ஒளிவீசிக் கொண்டிருப்பதை காணுங்கள். எம்பெருமானார் அருட்சக்தியாயும் மங்களமாகிய சிவமாகியும் உலகுகளை எல்லாம் படைத்த ஒப்பற்ற முழுமுதற் பொருளாயும் உலகங்கள் தோன்றுவதற்கு வித்தாகியும் விளங்கி திருவாரூர் முதல்வராய் வீதிகளில் உலாவரும் அழகராய் அசபா நடனம் என்னும் கூத்து நிகழ்த்துகின்றார். குறிப்புரை. தேவர்கள் என்பதனை முதலிற்கொண்டு அதன் பின்னர் இரண்டடிகளை கூட்டி உரைக்க உணர்வோர் பருகுதோர் என இயையும்.
வாய்மடுத்துப் பருகுதல் என்பது பான்மை வழக்கு. இதற்கே என்ற பிரிநிலை ஏகாரம் பிறர்க்கு இதுக்குள்ள நிறைய சைவ சித்தாந்தம் இருக்குது. என்ன எம்பெருமான அருட்சக்தியாவும் மங்களமாகிய சிவமாயும் உலகுகளை எல்லாம் படைத்த ஒப்பற்ற முழுமுதல் பொருளாயும் உலகங்களை தோற்றுவதற்கு வித்தாகியும் விளங்கி திருவாரூர் முதல்வராய் வீதிகளுள் உலாவரும் அழகராய் அசபா நடனம் என்னும் வளதுகளை நல்ல ஒரு சைவ சித்தாந்தம் அடங்கி இருக்குது. இந்த இதுல 2 பாட்டு தான். தித்தியாமை குறித்து நின்றது, குறித்து நின்றது. தித்தியான தித்தித்து இருந்தவாற்றை தேவர்களை நோக்கி கூறினார். யாம் திவ்ய தேகமும் அதாவது ஒளியுடம்பு உடையோம், அதனால் தேவராய் நிற்கின்றோம் என செருக்குகின்ற உங்கள் உருவத்தின் ஒளி இவரது திருவுருவத்தின் ஒளிக்கு எட்டுணையேனும் போதாமையைக் கண்டு அடங்குமின்கள் என்றற்கு. இனி வருவன அத்திருவுருவத்தின் பெருமைகள். சக்தியாய், அம்மையாய், சிவமாய், அப்பனாய், தனி முழு முதலாய் ஆறு நின்றலானே உலகிற்கு ஒரு ஒப்பற்ற தலைவனாய், இதற்கோர் வித்துமாய், தம்மால் படைக்கப்பட்ட உலகத்தின் தோட்டத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் நிலைக்களமாய். திருச்சிற்றம்பலம். இப்ப 19ஆவதுல 10 பாட்டும் இருக்குது. படிப்பமா முடிச்சிடுவோமா 15 நிமிஷத்துல? இல்லையென்ன குறிப்புரையா படிக்காம படிக்கலாம். என்ன செய்வோம் மனு? என்னடாலும் பிள்ளையாண்டி படிக்கலாம். ஆனா அரைவாசி விடுறேன்டா, படிச்சு கொண்டு இருப்போம். டைம் பெற விட வேண்டியான். அப்படியே நண்டரி ஒரு பதிகத்தை படிச்சா முடிக்கணும் இல்ல? குறிப்புரைய விட்டுட்டு படிப்பேன், குறிப்புரைய பிறகு பார்ப்போம். என்ன தொடங்குங்க? 19. கோயில் பூந்துருத்தி நம்பி காட நம்பி அருளியது. கோயிலண்டா தெரியும் தானே, சிதம்பரத்தை குறிப்பிட. இத்திருப்பதிகம் இறைவன் தில்லையை இடமாக கொண்ட சிறப்பினை வியந்தருளி செய்தது. இதற்கு உதித்தாக சொல்லப்பட்ட சாளர பாணி என்னும் பண் புற திருமுறைப்பாட்டுகள் காணப்படாதது. பண் சாளர பாணி இது செவ்வழி என்ற பெரும் பண்ணின் 3ஆம் திறமான யாமையின் புறநிலை திறம் என எண் 94 உடையது. இப்பண் தேவாரத்தில் இல்லை. திருவிசைப்பாவில் மட்டுமே ஒரு பதிகம் இருக்கிறது. அது ஏன் இல்லையென்று சொல்லக்கூடாதாம். ஏனென்றா இந்த சாரள பண் கணக்க நாயன்மாற்ற பாட்டுகள் நிறைய தொலைந்து விட்டதல்லோ. அப்ப அவர்கள் படித்திருக்கலாம் அந்த சாரள பாணி, சில நேரம் இருக்கலாம் என்று சிலர் பேர் சொல்லினோம். அந்த திருப்பி இதுல போட்டிருக்கிறார், இந்த சாரள பாணி என்னும் பண் பிற திருமுறை பாட்டுகளில் காணப்படாதது. தனியே இவர் தான் படிச்சிருக்கிறார் ரெண்டு இதுல. அது தொலைந்திருக்கலாம் என்று சொல்லினோம். ஏன்னா உப்பளம் செய்தவை என் சாரள பாணியை படிக்காமட்டு இருப்பினம். அதுல இல்லத்தான் என்ன தொலைந்ததை விட வேண்டியதான். திருவிசைப்பாவில் மட்டுமே ஒரு பதிகம் இருக்கின்றது. பூந்துருத்தி நம்பி காட நம்பி என்பவர் திருவாரூருக்கும் கோயிலுக்கும் 2 திருவிசைப்பாக்கள் பாடியிருக்கின்றார். முதல் பதிகம் 2 பாட்டே உள்ளது. 2வது கோயில் பதிகம் 10 பாட்டு உடையது. வழக்கமாக சாளர பாணி என்று பண் குறிக்கப்பட்டுள்ளது. தேவாரத்துள் இது இல்லாமையால் இது பற்றி எந்த விளக்கமும் கிடைக்கவில்லை. இதன் பெயரே பிழையாக உள்ளது. இதன் பெயர் தமிழில் காணப்படும் இடங்களில் சாலா பாணி என்று சொல்லப்பட்டிருக்கும். இதன் பெயர் சைவ ஆகமங்களிலும் வைணவ ஆகமங்களிலும் சாலா பாணி என்றே காணப்படுகின்றது. தமிழில் ஓலையேடுகளில் அந்த ஆகிய அரவும் ஆகிய 2 எழுத்துக்களிலும் அரவு ஆகவே எழுதப்பட்டது. இது இல்லாமல் வந்திருக்குது சில இடத்துல. 2 ஒன்று இருக்கிறவையா. ஆனால் ஆகமத்தில் எழுதிய கிரந்த எழுத்தத்தில் அந்த அரவாகிய கால் இப்படியே இருக்கும். சாவுக்குரிய எழுத்து இது ஒன்று. வேறு ஆகமங்களில் எழுதப்பட்டுள்ள எழுத்து தான். ஆகவே அச்சொல் சாளர அன்று சாளவாகத்தான்
வேண்டும். மற்றும் வடமொழியில் ல இல்லை, ல தான் உண்டு. வடமொழி தமிழை பார்த்துத்தான் ல கற்றுக்கொண்டது. வடமொழி தமிழை பார்த்துத்தான் ல கற்றுக்கொண்டது. ஆகவே அங்குள்ள சொல் ல இல்லாமல் ல வாக சாலா பாணி என்று இருக்கு. எல்லாம் தமிழில் சாலா என்று திருத்திக் கொள்ளாவிட்டாலும் சாலா என்று இப்பண்பெயரை அமைத்துக் கொள்ள வேண்டும். இது இப்ப செய்தவைதானே. அப்ப இவையெல்லாம் ஆராய்ச்சி. சும்மா ஆராய்ச்சின. சாலபாணி என்ற பெயர் வடிவம் சைவ திருமுறைகளிலும் சைவாகமங்களிலும் மட்டுமன்றி வைணவ ஆகமங்களிலும் பல இடங்களிலும் சொல்லப்பட்டிருப்பது இங்கு குறிப்பிடத்தகும். பாஞ்சராத்திர ஆகமமான ஈசுவா சம்மிதையில் பல இடங்களில் இராக தாளங்கள் விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளன. பிரமோத்சவ விதி பஞ்சதந்திரம் வரணும் மாதிரியா பாஞ்சாரம் ஒன்று இருக்கு ஆண்டி படலத்தில். சரி படியுங்க. திருமாலுக்குரிய குமுதாதி தசகணங்களுக்கும் இராகதாளங்களை குறிப்பிடும் போது பின்வரும் 10 இராகங்கள் முறையாக சொல்லப்படுகின்றன. அவையான காந்தாரம், கௌமம், கௌசிகம், நட்டபாடை, ஸ்ரீராகம், சிகாமரம், காமரம் அல்லது காமரம் எனப்படுகிறது. கக்கேசி, தக்காரம், சாலவாணி, மேக ராக குறிஞ்சி என்ற 10 இங்கே சொல்லப்பட்டன. யாவும் பண்களே. இவற்றுள் சாலவாணி என்ற பெயர் காணப்படுவது அறியத்தக்கது. இது சாலாபாணி என்ற பெயரால் சைவர் சொல்லும் சாலாபாணி என்ற பெயர் காணப்படுவது அறியத்தக்கது என்றுட்டு இது சாலாபாணி என்ற பெயரால் சைவர் சொல்லும் திருவிசைப்பா பண். சரி, இதுல இருந்து படிங்க. சைவ ஆகமமும் இதை சாலாபாணி என்று சொல்வதை குறிப்பிட்டோம். சைவத்துக்கு முற்றும் அந்நியமான வைணவாகமும் இதை சாலாபாணி பண் என்றே சொல்லுகிறது. எனவே இது சாலாபாணிதான் என்று முன்னறுதியிட்டு கூறிய கூற்றுக்கு வைணவாகமும் ஆதரவு தந்து பண்ணின் பெயர் சாலாபாணி என்று சாலாபாணிதான் என்று உரைக்க செய்கிறது. பேராசன் மூனா அருணாச்சலம் அவர்கள் தமிழ் இசை இலக்கண வரலாற்று நூலில் பதிவு செய்துள்ளார். பாட்டையும் படிங்க. திருச்சிட்டம்பலம். முத்து வைரமணி மாணிக்க மாலைகண் மேல் ஒத்து மினிவளர் மிளிர் வனம் போன்றுண்டு விளக்கேற்ப எத்திசையும் வானவர்கள் ஏத்தும் எழில் தில்லை அத்தனுக்கும் அம்பலமே ஆடரங்கமாயிற்றே. பொழிப்புரை. முத்து, வைரம், மாணிக்கம் என்ற மணிகளால் செய்யப்பட்ட மாலையின் மேல் பூக்கொத்துக்கள் ஒளி வீசுவது போன்று தூண்டப்பட்ட விளக்கின் ஒளி போன்றும் எல்லா திசைகளிலும் உள்ள தேவர்கள் போற்றி புகழும் தில்லை சிற்றம்பலத்தில் உள்ள ஒளி வீசும் பொன்னம்பலமும் பெருமானுக்கு திருக்கூத்து நிகழ்த்தும் அரங்கமாக ஆயிற்று. சரி சரி. குறிப்பிட அது புறா படிப்போம். கடியார் கணம்புலர் கண்ணப்பர் என்றன் அடியார் அமர் உலகம் ஆளனே ஆளாதே முடியா முத்தி வேள்வி மூவாயிரவரோடும் குடி வாழ்க்கை கொண்டு நீ குலாபி ஆடினையே. பொழிப்புரை. சிறப்புமிக்க கணம்புள்ள நாயனார் கண்ணப்ப நாயனார் என்ற பெயருடைய உன் அடியவர்கள் சிவலோகமாகிய வீடு பேற்றுலகத்தை ஆளவும் நீ அதன்கண் ஆட்சி செய்தனை விடுத்து என்றும் அழிதல் இல்லாத முத்திகளால் வேள்விகளை நிகழ்த்தும் தில்லை 3000 அந்தணர்களோடு உடன் உறையும் வாழ்க்கையை மேற்கொண்டு மகிழ்ந்து ஆனந்த கூத்து ஆடுகின்றாய். அல்லியம் பூம்பலனத்தாமூர் நாவு கரசை செல்ல நெறி வகுத்த சேவகனே தென்தில்லை
கொல்லை விடையேறி கூத்தாடரங்காகச் செல்வ நிறைந்த சிற்றம்பலமே சேர்ந்தனையே. அக இதழ்களோடு கூடிய அழகிய பூக்கள் பொருந்திய வயல்களை உடைய திருவாமூரில் அவதரித்த திருநாவுக்கரசு சுவாமிகள் வீடு பேற்றை அடையும் வழியை காட்டிய வீரனே, அழகிய தில்லை நகரில் முள்ள நிலத்தில் மேலும் காளையை ஒத்த காளையை இவர்ந்தவனே, நீ கூத்தாடுதலை நிகழ்த்தும் அரங்கமாக செல்வம் மிகுந்த சிற்றம்பலத்தை அடைந்துள்ளாயே. அனு 50. வந்தவள் வினை நோய் தீர்த்திட்டமையாளும் சம்பந்தன் காளியர் கொண்டனையும் ஆட்கொண்டருளி அம்பந்து கண்ணாளும் தானும் அணிதில்லை செம்பன் செய் அம்பலமே சேர்ந்திருக்கையாயிற்றே. ஒளிப்புரை எம்மை பிணித்திருக்கும் கொடிய வினையாகிய நோயினை அறவை அழித்து எம்மை அடியவராக கொண்ட சீகாழி மன்னனாகிய திருஞான சம்பந்த நாயனாரையும் அடிமையாக கொண்டருளிய பெருமானுக்கு அம்பு போன்ற கண்களை உடைய உமாதேவியும் தாமுமாக அழகிய தில்லை திருத்தலத்துள் பொன்னம்பலமே எழுந்தருளி இருப்பதற்குரிய இடமாக ஆகிவிட்டது. அலையா உடலோடு சேரமான் ஆரூரன் விளையா மதம் மாற வெள்ளையானை மேற்கொள்ள முளையா மதிசூடி மூவாயிரரோடும் அலையா விளையாடும் அம்பலம் நின்னாடரங்கே. தம்முயிர் இவ்வுடம்பை விடுத்து நீங்காமல் இந்த உடலோடு சேரமான் பெருமான் நாயனாரோடும் ஆரூரன் ஆகிய சுந்தரமுத்தி நாயனார் மதத்தை பெருக்கெடுத்து ஓடச் செய்தல் நீங்காத வெள்ளை யானையை கைலை மலையை அடைவதற்கு இவர்ந்து செல்லவும் இளம்புரையை சூடிய பெருமானே, நீ தில்லை மூவாயிரரோடும் கலந்து விளையாடுகின்ற திருச்சிற்றம்பலமே உனக்கு கூத்தாட்டு நிகழ்த்தும் அரங்கமாக உள்ளது. சேரமான் குதிரையில் கையில சென்றார் என்க மதிமுடி எனவும் பாடம் ஓதுவோம். அகலோகமெல்லாம் அடியவர்கள் சூழ புகலோகம் உண்டென்று புகுமிடம் நீ தேடாதே. புவலோக நெறி படைத்த புண்ணியர்கள் நன்னிய சீர் சிவலோகமாவதுவும் தில்லை சிற்றம்பலமே. பொழிப்புரை தம்முயிர் கீழே வரணுமே 6வது படிச்ச நீங்கள் 6வது நீ புகுவதற்கு வேறு உலகம் உண்டு என்று நீ கருதாதபடி மேலுலகங்களை அடைவதற்குரிய நெறியானே எய்திய புண்ணியங்களால் இந்நிலவுலகம் முழுவதிலும் உள்ள அடியவர்கள் உன்னை சூழ்ந்து நிற்க அதனால் பொருந்திய சிறப்பினையுடைய சிவலோகமாகவே தில்லை திருப்பதியின் சிற்றம்பலம் அமைந்து விட்டது. அழகமணி மாடங் சூளிகை சூழ் மாளிகை மேல் அழகமதி நுதலாராய் இளையார் போற்றி சைப்ப ஒளி கொண்ட மாமணிகள் ஓங்கிருளையாங்ககற்றும் தெளிகொண்ட தில்லை சிற்றம்பலமே சேர்ந்தனையே. 7 பெண் சாந்து பூசப்பட்ட அழகிய மேல் மாடமும் மேல் மாடத்தின் முகப்பும் சூழ்ந்துள்ள பேரில்லங்களின் மேல் நிலத்தில் கூந்தல் வந்து படிந்திருக்கும் பிறை போன்ற நெற்றியை உடையவராகிய ஆராய்ந்து எடுக்கப்பட்ட அணிகலன்களை அணிந்த மகளிர் உன்னை போற்றி பாட நல்ல பிரகாசமுடைய ரத்தினங்கள் அவ்விடத்தில் கவியும் இருளை போக்கும் தெளிந்த ஒளியோடைய தில்லப்பதிக்கண் உள்ள திருச்சிற்றம்பலத்தையே நீ வந்து சேர்ந்துள்ளாய். பாடகமும் நூபுரமும் பல் சிலம்பும் பேர்ந்தொலிப்ப சூடகக்கை நல்லார் தொழுதேத்த தொல்லுலகில் நாடகத்தின் கூத்தை நவிற்றும் அவர் நாடொரும்
ஆடகத்தான் மேய்ந்தமைந்த அம்பலம் நின் ஆடரங்கே. பாடகம் பாத கிண்கிணி சிலம்பு என்று தம் கால்களில் அணிந்த அணிகலன்கள் அசைந்து ஒலிக்க நாள்தோறும் கதை தழுவி வரும் கூத்தினை நிகழ்த்துபவராகிய வளையல்களை அணிந்த கைகளை உடைய அம்மகளிர் உன்னை வழிபட்டு புகழ இப்பழைய உலகில் பொன்னால் மேற்கூரை வேயப்பட்டு அமைந்த பொன்னம்பலம் உனக்கு நடன சபையாக அமைந்துள்ளது. அன்றி உருவத்தெரியுருவாய் உருவத்தெரியுருவாய் ஒளி தோன்றெந்தனையும் ஊழிதோர் எனத்தலையும் ஊழிதோர் எத்தனையும் ஊழிதோர் எத்தனையும் பரவி கிடந்த அயனும் மாலும் பணிந்தேத்த இரவிக்கு நேராகி ஏந்திலங்கு மாளிகை சுகுள் தரவிக்கும் அம்பரமே ஆடரங்கமாயிற்றே. பல ஊழிக்காலங்களில் உன் புகழை போற்றி வழிபட்டு பிரமனும் திருமாலும் உன்னை வணங்கி புகழ சூரியனை ஒப்ப ஒளிமிக்கு விளங்குகின்ற மாளிகைகளால் சூழப்பட்டு ஒளியை உண்டாக்குகின்ற சிற்றம்பலமே அழகிய தீப்பிழம்பு போன்ற வடிவுடன் நீ கூத்து நிகழ்த்தும் அரங்கமாக அமைந்து விட்டது. சேடர் உரைதில்லை சிற்றம்பலத்தாண்டன் ஆடல் அதிசயத்தை ஆங்கறிந்து பூந்துருத்தி காடன் தமிழ் மாலை பத்தும் கருத்தறிந்து பாடும் இவை வல்லார் பற்று நிலை பற்றுவரே. திருச்சிற்றம்பலம். பொழிப்புரை. சான்றோர்கள் வசிக்கின்ற திருத்தலத்திலுள்ள சிற்றம்பலத்தை உடையவனாகிய கூத்துப்பிரானுடைய ஆனந்த கூத்து சிறப்பினை அறிந்து பூந்திருத்திக்காட நம்பி இயற்றிய தமிழ் மாலையில் உள்ள பாடல் இவை பத்தினையும் அவற்றின் கருத்தை அறிந்து பாடும் தொழிலில் வல்லவர்கள் அடையத்தக்க இடமாகிய வீடு பெற்றினை அடைவர். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.